பிரதேச விழாவையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருக்காக ஆண்டவரே நாட்களை விசேஷித்துக் கொள்கிறோம், கர்த்தருக்காகவே விசேஷித்துக் கொள்கிறோம் என்ற வேத வசனத்தின்படி இந்த நாள் நாங்கள் ஒரு விசேஷித்த நாளாக நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மை ஆண்டவரை நாங்கள் உயர்த்தி உம்முடைய நாமத்தை மேன்மை பாராட்ட பரிசுத்த ஆவியானவர்கள் கிருபை செய்தபடினால் நமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நல்ல மகிமையான ஆராதனையை ஆண்டவரை உம்முடைய கரத்தில் போடுகிறோம். கர்த்தர் தாமே இதற்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா சத்தினுடைய கிரிகளையும் வல்லமைகளையும் அதிகாரங்களையும் துரைத்தனங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் கடிந்து புறப்படுத்துகிறோம். வரவேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாரும். தேவ சமூகத்தை தேடுகிற உணர்வை ஒவ்வொருக்கும் தந்திலும்படியாக ஜபிக்கிறோம். கடந்து போன வருஷங்கள் எல்லாம் இந்த ஆலயத்தில் செய்த எல்லா ஜபங்களையும் துதிகளையும் சோத்திரங்களையும் மேறெடுத்து ஆண்டவரை மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்தபடினால் நமக்கு சோத்திரம் பண்ணுகிறோம். நன்றி உள்ளவர்களாக உம்முடைய நாமத்தில் ஆண்டவரை கர்த்தாவை நாங்கள் நினைவு கூர்ந்து எல்லா துதிகளையும் சோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கத்தக்கதாக பரிசுத்தாவை உதவி செய்ய ஜபிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரை பாடுகிற எல்லா பாடல்களிலும் துதிகளிலும் சோத்திரங்களிலும் ஜபங்களிலும் கர்த்தர் பிரியப்படுவீராக. ஆண்டவரை பிரதிஷ்டை செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய வல்லமை அபிஷேகம் கடந்து வரும்படியாக ஜபிக்கிறோம். உம்முடைய மகிமையான பிரசன்னத்தினாலே இந்த ஆலயம் முழுவதும் மூடிக்கொள்ளும்படியாக ஜபிக்கிறோம். அன்றைக்கு சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்ய போது ஆண்டவரே மகிமையாய் மேகம் முழுவதும் நிரம்பியிருந்த எங்கள் தேவனுடைய வல்லமை இந்த நாளும் ஆண்டவரை மகிமையாய் இந்த ஆலயம் முழுவதும் ஆண்டவரை நிரப்பி ஆளுகை செய்யும்படியாக ஜபிக்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தருடைய சமூகம் ஆண்டவரை முன்னுமின்னுமாய் இருந்து இந்த நாளை முழுவதும் ஆண்டவரை நாங்கள் மகிமையாய் ஆசரிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேலும் தேவனுடைய வல்லமையும் அபிஷேகமும் இறங்கி வரும்படியாக ஜபிக்கிறோம். உம்முடைய வேத வசனங்களை ஆண்டவரே இந்த நாளில் விசேஷமாய் சிந்திக்கவும் தியானிக்கவும் அவைகளை அபியாசப்படுத்துவதற்கும் பரிசுத்த ஆவியான உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தரும் நின்று நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தேவனை துதிக்கவும் பாடவும் ஆராதனை செய்யவும் கர்த்தரை நோக்கி நம்மை வழி நடத்தும்படி பாஸ்டர் ஜான் மோஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தை நாம் கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். கடந்த வருஷங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளை கண்ணிமணி போல பாதுகாத்து நேர்த்தியாய் நம்மளை வழிநடத்தி மீண்டும் புதிய ஆண்டிலே ஒரு காணும்படியாக இந்த ஆலயத்தின் பிரதிஷ்டை நாளை கொண்டாடும்படியாக கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாரும் தெரிந்த பாடல், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலே என்கிற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவாலயமோ அவரே, தூய ஒளி விளக்கோ அவரே. தேவாலயமோ அவரே, தூய ஒளி விளக்கோ அவரே. ஜீவனாலும் தன்னலின் பாதம் கிட்டும் சுத்த ஜீவனதியும் அவரே. ஜீவனாலும் தன்னலின் பாதம் கிட்டும் சுத்த ஜீவனதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனின் வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனின் வாசம் செய்கிறாரே. மகிமை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. எங்கும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. எங்கும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார்.
யாக்கோபின் தேவன் துணையானார், பாக்கியவான் பாக்கியவான். பெருமான்ஸ் பாடல் புஸ்தகத்திலே 415வது பாடல். யாக்கோபின் தேவன் என் துணையானார், பாக்கியவான். யாக்கோபின் தேவன் துணையானார், பாக்கியவான் நான் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் துணையானார், பாக்கியவான் நான் பாக்கியவான். தேவனம் கர்த்தர் என் மேலே நம்பிக்கை வைத்துள்ளேன். தேவனம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளேன். பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான் நான் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் துணையானார், பாக்கியவான் நான் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் துணையானார், பாக்கியவான் நான் பாக்கியவான். ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, அல்லேலூயா நீ தினம் பாடு. ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, அல்லேலூயா நீ தினம் பாடு. நம்பத்தக்கவர் நன்மை செய்பவர் நமக்குள் வாழ்கிறார். நம்பத்தக்கவர் நன்மை செய்பவர் நமக்குள் வாழ்கிறார். தேவனம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளேன். தேவனம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளேன். பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான் நான் பாக்கியவான். பணம்பூமி இவர் உண்டாக்கினார், மாபெரும் கடலை உருவாக்கினார். கடலும் உருவாக்கினார், மாபெரும் கடலை உருவாக்கினார். அரசாள்கின்றார் என்றென்றைக்கும் நகரிகம் செய்கின்றார். அரசாள்கின்றார் என்றென்றைக்கும் நகரிகம் செய்கின்றார். தேவனம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளேன். தேவனம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளேன். பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான்
ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு நம்ம போல நமக்கு எத்தனையோ பேர் கிடைக்காத சந்தோஷம், சமாதானம், மனமகிழ்ச்சி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஒன்றரை பாடலை பாடி மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஆமா, நம்மளை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர், நம்மளை மகிழ்ச்சிக்குள்ளாக்குற ஆண்டவர். அவர் கரம் நம்மளை நடத்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவைகள் எவ்வளவு வந்தாலும் நம்மளை மகிழ்ச்சிக்குள்ளாக இருக்கிறார். காரணம் என்ன? அவர் நம்மளை அபிஷேகித்து நம்மளை வேறு விருத்து கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுத்து கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சியாக்குகிறார். ஹல்லேலூயா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமாக்கே துதிரார், புதுபல தருகின்றார். ஆத்துமாக்கே துதிரார், புதுபல தருகின்றார். அவர் நாமத்தில் நித்தம் நீதியின் பாதை நித்தம் நடத்துகிறார். அவர் நாமத்தில் நித்தம் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகிறார். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா.
எங்கள் பாவங்களை பாரங்களை பற்றிக்கொள்ள ரட்சணத்தின் சந்தோஷத்தை எங்களுக்கு தந்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை களி கூற செய்கிற ஆண்டவரே, கிருபையுள்ள மகத்துவமானவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற எல்லாவற்றுக்கும் மேலான காரியங்களை நடப்பிக்கிறாங்க. அவர் ஸ்திரீக்கு கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர், ஜீவனுள்ளவர், ஜீவாதிபதியே. ஹல்லேலூயா. முற்றிலும் ஒப்புக்கொடுக்கிறோம். மீண்டும் ஒரு புதிய நாளை காணும்படி, மீண்டும் ஒரு பிரதிஷ்ட நாளை நாங்கள் ஆண்டவரை கொண்டாடும்படி எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எவ்வளவோ இக்கட்டுகளும் சூழ்நிலைகளும் ஆளும் எல்லாவற்றிலும் மேற்கொள்வதற்கு உங்க பலத்தையும் கிருபையும் அபிஷேகத்தை தந்து நடத்தி வந்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. சொல்லுவோம் 2 நிமிஷம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி. நாங்களே பார்த்தீரோம், இன்னொரு நடத்தினே பார்த்தீரோம். எங்களை நடத்தினீங்களப்பா, எங்களை போஷித்தீங்களப்பா, எங்க மேல கிருபை வச்சீங்களப்பா. ஓரியா பாபா மாமா. நன்றி நன்றி ஆண்டவரே. நேசிக்கு நல்ல பிதாவே, உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். உம்மை ஆராதிக்க துதிக்க நீங்க தந்த பிதான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. மீதான சபைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் புறப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பும் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் கேட்கிற பிதாவே, ஆமென். நமக்காக ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபையினாலே இந்த ஆலய பிரதேச விழாவிலே வருகிறவர்களை அவருடைய இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய வருடத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்பது மிகவும் நல்லது. ஹல்லேலூயா. ஆகவே தேவனாய் கர்த்தர் இந்த நாள் ஆலய பிரதிஷ்டை நாளை நாம் இந்த தேவனுடைய சமூகத்தில் ஆசரிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏறக்குறைய 22 ஆண்டுகளை நம்ம கடந்து போயிருக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆலயத்தில் வந்து செய்த ஒவ்வொரு ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நம்முடைய வேண்டுதல்கள், குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதிலளிக்கிற ஒரு தேவனாய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிற போதெல்லாம் ஆலயத்தில் வந்து விசேஷமாக ஜெபித்த அநேக தேவனுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தேவன் நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியாய் கடந்து போக கிருபை பாராட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் புதிய வருடத்தில் நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதத்தில் நம்ம இந்த 14ஆம் தேதி விசேஷமாக ஆசரிப்போம். இன்றைக்கி 15ஆம் தேதி மாற்றி வச்சுருக்கிறோம். அரசாங்க விடுமுறை வச்சிருக்கிறதுனால அநேகர் இன்றைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களா, காணாமல் போயிட்டாங்களா தெரியல. ஹல்லேலூயா. ஆலயத்தில் இருக்கிற விசுவாசிகள் தொடர்ச்சியாக அவருக்கு லீவ் விட்டாங்கன்னா எங்கேயாவது கிளம்பிடுறாங்க. ஹல்லேலூயா. அவர் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்கும். தேவனை தேடுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் மகிழ்ச்சியான சந்தோஷமான காரியங்களை செய்வார். தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற இந்த நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை செய்ய நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஆலய பிரதிஷ்டையினுடைய 23ஆவது ஆண்டினுடைய நினைவை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தேவ சமூகத்தை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். இத்தனை பிள்ளைகள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து முறையிட்டு தங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள், வேதனைகள், சமாதான குறைவுகள், வியாதிகள், பிசாசின் போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும்
ஒரு விடுதலை கொடுத்த தேவன், சமாதானத்தை கொடுத்த தேவன், சந்தோஷத்தை கொடுத்த தேவன். அவர்கள் வாழ்க்கையிலே நெருக்கப்பட்ட அந்த காலங்களில் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் கொடுத்த அந்த விடுதலை எல்லாம் நினைத்து நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம சோதரித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வாய்க்கிறத எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் பண்ணுவோம், சோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் இன்றைக்கும் அற்புதங்கள் செய்யக்கூடிய ஒரு தேவன். அந்த தேவனை வாய்த்திருந்த சோத்திரம் பண்ணுவோம், சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆலய பிரதேசம் ஒவ்வொரு வருஷம் நாங்கள் ஆண்டவரை நினைவு கூர்ந்து உங்கள் சமூகத்தை தேட ஆண்டவரே நீங்கள் உதவி செய்தீரே. மக்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆண்டவரே. எத்தனை ஜனங்கள் அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் உடைய சமூகத்தில் வந்து தங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை எல்லாம் ஏறெடுத்த அந்த காலங்களை நினைத்து 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 நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் இடத்துல வருவாங்க எழுதியிருக்கிறது ஆண்டவரே. உங்க சமூகத்தை தேடி ஆண்டவரை வந்து மன்றாடின ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறீர், அதிசயங்களை செய்திருக்கிறீர். அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா நெருக்கடியான சூழலிருந்து நீ விடுதலை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த விடுதலை எல்லாம் நாங்கள் நினைத்து உம்மை சோதரிக்கிறோம். சமாதானத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். அற்புதமான தேவனே, அதிசயமான தேவனே, நீர் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை செய்ய விரும்பினீரோ அதையெல்லாம் செய்யும்படி அவர்களுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்தீரே. உமக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, திருமணமாகாத நிலையில இருந்த பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையில அமைத்து கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசலை கட்டி கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறேன், பெரிய காரியங்களை செய்கிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை நீர் செய்கிறபடி நான் நமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய சொந்தத்தில் கீழே இருக்கிற யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் செய்த காரியங்களை அனைத்து ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிகள் தான் யாராவது ஒருத்தர் ஜெபம்